Hello students. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்து எப்படி வந்து கேசி வந்து எழுதுறது, ஓகே, அந்த ஈக்குவிலியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி வந்து கேசி வந்து நம்ம எப்படி எழுதுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், கேசி எப்போவுமே கேசின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ராடக்ட் சைடில் நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, NO இருக்குது. அப்போ NOட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எழுதணும், நைட்ரஜன் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் எழுதணும். ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குது, 2 வந்து இருக்குது இல்லையா. அப்போ 2 இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே என்ன பண்ணணும், கண்டிப்பாக பவர் 2 வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், குளோரினோட கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம எழுதணும், ஓகே. Cl2 குளோரினோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, NOCl வந்து இருக்குது இல்லையா. அப்போ NOCl அதோட கான்சன்ட்ரேஷன் இந்த பவர் வந்து நம்ம வந்து 2 வந்து போடணும், ஓகே. அப்போ கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குதோ அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பவரில் வந்து போடணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் இது வந்து எனக்கு ஈஸி தானே சார், இது எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூ திங்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் ஒன்று அதை ரிமைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து மேலே 2 போகணுன்றது வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இல்லை இது வந்து பார்க்கறது ஈஸியான கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சில ட்ரிக்கி பாயிண்ட் வந்து இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் செகண்ட் இதை பாருங்களேன். இது வந்து சிம்பிளாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு வந்து கேசி வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம், ஓகேவா. அப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் நீங்கள் என்ன எழுதுவீங்க, காப்பர் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன், CuOட கான்சன்ட்ரேஷன் த ஹோல் பவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 வந்து யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், NO2 பவர் நமக்கு என்ன பண்ணலாம் 4 அண்ட் ஆக்சன் வந்து இருக்குது, ஆக்சனோட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை காப்பர் நைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க CuNO3 ட்வைஸ் த ஹோல் பவர் 2. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 2 இருக்கு இல்லையா, 2. இதை நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து தப்பு, ஓகே. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே காப்பர் ஆக்சைடு வந்து நமக்கு வந்து சாலிட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வாட் இஸ் த கேசி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன்றது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் சொல்யூஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், லிக்விட் கிடையாது, சொல்யூஷன் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு வந்து நீங்கள் தண்ணியில் வந்து கரைக்கிறீங்க. அப்போ ஒரு இதில் கம்மியான உப்பு டிசால்வ் பண்ணியிருக்கீங்க, ஒரு இதில் நிறைய உப்பு வந்து டிசால்வ் பண்ணியிருக்கீங்க. அப்போ கம்மியாக டிசால்வ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம், நிறைய டிசால்வ் பண்ணது ஹை கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து சொல்லுவோம், கரெக்டா. அப்போ நமக்கு என்ன இருக்கணும், சொல்யூஷன் இருக்கணும். சொல்யூஷன்னா மினிமம் 2 காம்பவுண்ட் வந்து இருக்கணும், ஒரு சால்வெண்ட் ஒரு சொல்யூட் இருந்தால் தான் அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு 2 கிளாஸ் வந்து வாட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க, வெறும் வாட்டர் மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ எதில் ஹை கான்சன்ட்ரேஷன் எதில் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ஒரு லிக்விடுக்கு வந்து நமக்கு எப்பவுமே நம்ம வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் டேம் வந்து சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அயன் ராட் வந்து எடுத்துக்கிறீங்க, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கிற பீஸ் வந்து வச்சிருக்கீங்க, இன்னொன்று 1 kg இருக்கக்கூடிய பீஸ் வந்து வச்சிருக்கீங்க. அப்போ 1 kg பீஸ் வந்து நமக்கு ஹை கான்சன்ட்ரேஷன், இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோமா, நம்ம வந்து சொல்ல மாட்டோம், ஓகேவா. அப்போ நம்ம வந்து பியூர் சாலிடுக்கோ ஒரு பியூர் லிக்விடுக்கோ ஒரு பியூர் கேஸ்க்கோ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அப்போ நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து வேணும். அப்போ சொல்யூஷன்னா மினிமம் 2 காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கணும், அங்கே சால்வெண்ட் இருக்கணும், அங்கே வந்து சொல்யூட் இருக்கணும். அப்போ சொல்யூஷன் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கேஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணுவோம், ஒரு பியூர் கேஸ் இருந்தால் கூட அது நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து KP நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அது வில் பி த டிஃப்ரெண்ட், ஓகே. அப்போ நம்ம சாலிடுக்கும் பியூர் லிக்விடுக்கும் எப்பவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷன் கிரியேட் பண்ண முடியாது, அதை நம்ம கேஸில் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் நைட்ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ காப்பர் நைட்ரேட் கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன அஷ்யூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், தட் இஸ் த 1 அப்படி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், ஓகே. ஸோ காப்பர் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், 1 தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து மாறிடும். அப்போ NO2 நமக்கு என்னது கேஸாக தான் இருக்குது, O2 நமக்கு வந்து கேஸாக தான் இருக்குது. அப்போ இங்கே ரியல் வந்து கேசி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 த ஹோல் பவர் 4 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 வந்து இருக்கும், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதில் எழுதணும். இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக் திங்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்கள்கிட்ட சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் என்ன பண்ணால் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்ல சில டைம்ல வந்து கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காப்பர் நைட்ரேட்டை ஏன் அவாய்ட் பண்ணணும், சாலிட் லிக்விட் வந்து ஏன் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதனால நீங்க எந்த கொஸ்டினை பார்த்தாலுமே இது எனக்கு வந்து ஈஸி, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினுமே ஒரு என்ஜாய் பண்ணி அழகா ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சால்வ் பண்றது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வந்து நமக்கு வந்து வர முடியும். இது ஈஸி நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிட் எஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க இல்லையா. அப்போ இதுக்கு நம்ம வந்து கேசி வந்து நம்ம எப்படி எழுதலாம், அப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, CH3COH அசிட்டிக் ஆசிட் வந்து இருக்குது இல்லையா. CH3COH ஓட கான்சன்ட்ரேஷன் அப்புறம் என்ன பண்ணா எத்தனாலோட கான்சன்ட்ரேஷன் C2H5OH ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை நமக்கு என்ன கொடுத்தாங்க எஸ்டரோட கான்சன்ட்ரேஷன் CH3
COO C2H5 இதோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் வந்து நீங்கள் இருக்கான்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து லிக்விடாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வாட்டர் வந்து வெறும் லிக்விடாக இருக்காது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், எஸ்டரை வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோர் எக்ஸஸாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த வாட்டர் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேவா? வாட்டருக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அப்போ ரிமைனிங் 3 மட்டும் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அசிட்டிக் ஆசிட் CH3 COOH ஓட கான்சன்ட்ரேஷன் அண்ட் எத்தனாலோட கான்சன்ட்ரேஷன் C2H5 OH ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டரோட கான்சன்ட்ரேஷன் CH3 COO C2H5 ஓட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அது பியூர் லிக்விடாக இருக்கனால நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். எஸ்டரை கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே மற்றது எல்லாமே நெக்லிஜிபிள் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா FeOH சேர்ந்து FeOH மைனஸ் FeOH அயன் ஹைட்ரா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து மாறுது. அப்போ இதுக்கு நம்ம என்ன கேசி என்ன பண்ணுவோம், கேசி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? அப்போ ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, FeOH thrice. ஓகே, FeOH thrice கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை நம்ம என்ன பண்ணலாம், Fe3 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன். எப்போவுமே அயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து சொல்யூஷனில் தான் நமக்கு வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், FeOH வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிட் இல்லையா? அப்போ சாலிட்னா இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 1 டிவைட் பை Fe3 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம என்ன வரும், இங்கே OH வந்து 3 இருக்கு இல்லையா கோஎஃபிஷியன்ட். அப்போ நம்ம பவர் வந்து 3 வந்து போடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஓகேவா? அந்த 3யை மறந்துட்டீங்க அப்படின்னா ஆன்சர் எல்லாமே நமக்கு வந்து தப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ என்ன இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே அக்வா இங்கே அக்வான்னு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அங்கே அக்வான்னு கொடுக்கலனா கூட அந்த Fe3 ப்ளஸ் அயான் ஸ்டேட்ல இருந்தாலே அது நமக்கு என்னது சொல்யூஷனாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வந்து கேட்டுருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் நம்ம என்ன பண்ணலாம், கேசி தான் கேட்டுருக்காங்க இல்லையா? அப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, IF5 த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் 2 வந்து வரும் டிவைட் பை அப்போ அயோடின் I2 நமக்கு என்ன இருக்குன்னா சாலிடாக இருக்குது. அப்போ அது வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய ஒன்று இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா F2ஓட கான்சன்ட்ரேஷன் த ஹோல் பவர் நமக்கு வந்து 5 வந்து வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், I2 வந்து சாலிடாக இருக்கிறனால நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன IF5 த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும்னா 2 வந்து வரும் டிவைட் பை F2 வந்து வரும் த ஹோல் பவர் F2 இல்லையா, Fன்னு போட்ட மாதிரி F2 வந்து வரும் F2 த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் 5 வந்து வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஒரு வீடியோ பார்க்கும்போதும் இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஏதாவது ஒரு லைனை ரீட் பண்ணும்போதும் நான் புதுசாக என்ன கற்றுக்கிறேன், இதில் புதுசாக நான் வந்து என்ன எடுத்துக்கலாம், என்னத்தை ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இப்போ இந்த வீடியோ பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு நோட் வச்சுக்கணும். நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் புக்கை ரீட் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது வீடியோ பார்த்தாலும் சரி, அது மைண்டில் நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா நிற்கவே நிற்காது. அது எக்ஸாமுக்கு எஃபெக்டிவாக வந்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் நோட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஈக்குலிபிரியம் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் சாப்டருக்கும் தனியாக ஒரு நோட் வந்து போட்டணும். அதில் டேட்டு போட்டு அழகா இன்னைக்கு நான் புதுசாக என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், இன்னைக்கு என்னென்ன புதுசுலாம் கற்றுக்கிட்டேன், அது வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் வந்து நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கணும். ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ரீகால் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து நோட் எடுத்து ரீகால் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்ததெல்லாம் நீங்கள் டேட் வைஸாக போட்டு நீங்கள் அதை ரீகால் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப மோர் எஃபிஷியண்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து இருக்கும். உங்கள் நாலேஜ் வந்து உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ரிச்சாக வந்து நீங்கள் இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அதை ப்ராப்பர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரீகால் பண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.